ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ ஒன் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நான் நிறைய விஷயம் பேசலான்னு இருக்கேன். ஸோ ரெட்புல்லை பற்றி நான் பேசுகிறத விட என்னுடைய ஸ்டோரியை பற்றி நான் பேச தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லணும். ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், கோமாளி பாய்ஸ் அப்படின்னு. ஸோ பேரை மாற்றினேன். இருந்தாலும் அந்த பேரை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கூப்பிடையில் அந்த பேர் எனக்கு செட்டான மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அதையே நான் ரன் பண்ணேன். அப்புறம் சேனலை எடுத்தேன். கடைசியில் இந்த 4 வருஷத்தில் ஒரு 1,00,000 வியூஸும் ஒரு 398 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் என்னால் கெயின் பண்ண முடிஞ்சுது. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எனக்கு இப்போ கூட இந்த எடிட்டிங் ஆகட்டும், எதுவாகட்டும், இந்த டெட்புல் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் எடிட்டிங் பண்ணுவேன், நல்லா தெரியும். ஸோ தெரிஞ்ச வரைக்கும் வச்சுப்பேன். ஸோ காப்பிரைட் அப்படின்னு வந்தால் கூட ஒரு 90 நாளில் காப்பிரைட் அப்படின்றது போயிடுங்க. ஸோ அடுத்த மாதம் 13ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது. சரி, நானும் எப்படியோ நம்ம சேனலை மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், மறுபடியும் ஒரு காப்பிரைட்டு கிடையாதுங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. சன் பிக்சர்லேருந்து நம்ம ராயன் படத்தோடைய ரிவ்யூ போடும்போது சேனலை பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்த்திங்கன்னா 2 வாட்டி சஸ்பெண்ட் ஆகிட்டு தான் 3ஆவது வாட்டி ரிக்கவரி பண்ணி ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ணி வந்தோம். ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியலை. அதனால் மறுபடியும் ஒரு சேனல், ஏன்னா யூடியூப் மட்டும்தான் எனக்கு தெரியும், யூடியூப்பில் சாதிச்சா நான் யூடியூப்பில் தான் சாதிப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் என்னால் முடியலை. ஓகே, ஸோ டிப்ரெஷன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியுமா நான் செக் பண்ண விரும்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் கூட நான் அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா குறைஞ்சது ஒருத்தராச்சும் ஒரு லைக்காச்சும் பார்த்திங்கன்னா, ஒரு லைக் நான் போடுவேன், இன்னொரு லைக் யாரோ போடுவாங்க. ஆனால் இந்த வீடியோ யார் லைக் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ கோமாளி பாய்ஸ் சேனல் போயிடுச்சுங்க. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ கிஷோர் மூவி மீடியா அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் பார்க்குற இந்த சேனல் தான். ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் இதுக்கும் தருவீங்க நான் நம்புகிறேன், பார்க்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, இந்த சேனலோடைய நேம் பிடிக்கலைன்னா நீங்கள் எதனா ஒரு நேம் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை வைக்கிறேன். நல்ல நேமாக இருந்தால் வைக்கிறேன். ஸோ டெட்புல் 1லேயே பார்த்திங்கன்னா நம்ம உள்வரினை டீஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். டெட்புல் 1 பார்த்தவங்களுக்கே நல்லா தெரியும். 2ல் பார்த்திங்கன்னா பச்சையாக பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க உள்வரின். ஏன்னா படத்தோடைய ஸ்டார்டிங்லேயும் உள்வரினை வச்சு காமிச்சிருப்பாங்க, லாஸ்ட்லேயும் உள்வரின், அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லேயும் உள்வரினை உங்ககிட்ட கிஷோர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவான். அந்த பேரை சொன்னோன்னா நீங்கள் அவங்க கூட போயிடுங்கன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருவா போல் நம்ம படத்தை டெட்புல் 2. ஸோ டெட்புல் 1, டெட்புல் 2 2 படத்துலையுமே உள்வரினை பற்றி பேசும்போது எனக்கு புரியலை. ஏன்னா உள்வரின் டிசி கேரக்டர் நான் நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா ஒரு மார்வல் தான் போல், எக்ஸ்மேனும் மார்வல் தான். ஆனால் அடுத்த வீடியோ ஒரு பெரிய வீடியோ, நான் என்னுடைய ஃபுல் எஃபெக்டை போடலான்னு இருக்கேன். நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க, நிறைய விஷயம். உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு ஒன்று தெரியும், அதெல்லாம் பற்றி நான் தரமாக பேசி அடுத்த வீடியோ டெட்புல் மிஸ்ஸஸ் உள்வரின், டெட்புல் 3ன்னு சொல்லாமே, டெட்புல் 3ல் சும்மா மாசா கிளாசிக்கலாக பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஒரு கேமிங் சேனலுங்க. நம்ம சேனலில் கேமிங் வீடியோஸும் வரும், அது மட்டும் இல்லாமல் மூவிஸ் ரிவ்யூவும் பண்ணுவோம். ஸோ ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அடுத்த மாதம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாளில் இன்ஃபினிக்ஸ் GT20 Pro வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கேமிங் வீடியோவும் கலந்த மூவி ரிவ்யூவும் வரும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ கோமாளி பாய்ஸ் ஃபேன்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோமாளி பாய்ஸ் சேனல் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கவும் முடியாதுங்க, ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது, பட் கஷ்டமாக இருந்தாலும் காலமும் கடந்து போகும் என்பது போல் நம்ம இதிலேருந்து மீண்டு வருவோம். லவ் யூ கைஸ், பாய்.